ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் அதாவது நாளைக்கு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபர் சேலை வந்து தொடங்க போகிறானுங்க. வழக்கம் போல் தான் நீங்கள் அமேசானோட ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிட் நைட்லேயே ஆரம்பிக்கும். ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிரும். ஆஃபரில் பொருட்களை வேகமாக வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இந்த சேலை கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு நிறையா இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணலை. நிறையா பேர் எதிர்பார்க்குறது ஆப்பிள் ஐஃபோன், சாம்சங் S24 சீரீஸ், S23 சீரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ரெட்மி, ரியல்மியில் ஏதாவது ஃபோன்ஸ் இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி OnePlusல நாடு 4க்கு 3000 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி நாடு CE4க்குமே பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ன்றது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் iQOO 9 Pro அதுவும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா வருது. ஆப்பிள் ஐஃபோனாக இருக்கட்டும், ஆப்பிள் ஐஃபோன் 13 இருக்கட்டும், ஆப்பிள் ஐஃபோன் 13 47,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வரும்னு போட்டிருக்காங்க. ஐஃபோன் 15 பெரிய அளவில் ரேட் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே 70 சில்லற அந்த ரேஞ்ச் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா 67,000 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பெரிய லெவலில் ப்ரைஸிங்கில் வாவ் அப்படி இந்த சான்ஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது. பட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த கிச்சன் அசசரிஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டாய்ஸு, இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறையாவே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போதைக்கு அமேசானில் நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு நாள், அதாவது இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா சேலுன்றது உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அது போக அமேசானில் SBIயோட கிரெடிட் கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா கிடைக்குது. அதே மாதிரி அமேசான் பே லேட்டர் மூலியமாக வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் EMI ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுக்கு 5%, ICICIயோட கிரெடிட் கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பக்கம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஆஃபர்ன்றது இல்லை. அமேசானில் தான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு OnePlus, போக்கோ, ரெட்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல்மி, ஹானர் இந்த டிவைசஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா MRP ப்ரைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி 30,000 விற்றுக்கிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இந்த சேலில் 27,000 26,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதற்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆஃபர் போட்டிருக்கானே தவிர ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணல. எல்லாத்துலேயுமே ஸ்டார்ன்றது இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வேணும், அது போக நீங்கள் EMI கட்டி வாங்கணும், அது போக கிரெடிட் கார்டு வேணும். இதில் எலிஜிபிள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த 2000 3000 குறையும். இல்லாட்டி அதே ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய என்ன சொல்கிறது, உள்ளே போனோடனே டக்குன்னு வெயிட் பண்ணி வாங்குகிற அளவுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேலில் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வந்து போட்டிருப்பேன், இல்லாட்டி ஐஃபோனு இது வாங்கினேன்னு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாச்சும் நாளைக்கு ப்ரைஸ் ரிவீல் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு குறையுது அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம டெலிகிராம்லேயும் ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இல்லாட்டி யூடியூப்லேயுமே பார்த்திங்கன்னா போஸ்ட்டுன்றது நான் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா OnePlus நாடு 4 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், மெட்டல் பாடியில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 28,000 அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே OnePlus நாடு 4 ஒர்த்து. ஐஃபோன் 13 இன்னைக்கு தேதிக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். 47,000 ரூபான்றது ஹையஸ்ட் பட்ஜெட். பட் ஒரு 2 ஜென்ரேஷன் பழைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் 2 மாதங்க அப்புறம் 16 வந்துடும். 16 வந்துச்சுன்னா 3 ஜென்ரேஷன் பழைய ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடும். பட் கேமரா, அந்த சினிமேட்டிக் மோட், வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட்ஜெட் 50,000 ரூபாக்குள்ளே தானா நீங்கள் ஐஃபோன் 13 வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுபோல் OnePlus 12R அது பார்த்திங்கன்னா 40,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. பட் நீங்கள் பஜார் சைடு விசாரித்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா 32,000 ரூபாய்க்கே பாக்ஸ் பீஸே கிடைக்கும். அதாவது ஓப்பன் பண்ணாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஃபரெல்லாம் 30,000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ அப்போயே நிறையா பேர் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்காங்க, வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இண்டிபெண்டன்ஸ் சேலுக்கு என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் பார்த்து வச்சுருக்கீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஏதாவது சூப்பரான ஆஃபர் ஏதாவது ப்ராடக்ட் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.